இன்னொரு ஒரு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு கேள்வி சாமி. நல்ல குருவை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இல்லை ஒரு நல்ல சிஷ்யன் வந்து எப்படி இருக்கணும், கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது முதல்ல குரு அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பிறக்கும்போது பார்த்தோம்னா நமக்கு முதல் குருவாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய அம்மா தான். அம்மா தான் நான் அம்மா, இது அப்பா, இது தாத்தா, இது பாட்டி, அத்தை, மாமா அப்படிங்கிற உறவுகளை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நமக்கு தெரியாததை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் குருவாக நம்முடைய அம்மா அப்புறம் அப்பா இருக்கிறாங்க இல்லைங்களா. அதே போல் ஸ்கூலுக்கு போகிறோம், டீச்சர்ஸ் நமக்கு ரெண்டாவது குருவாக இருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போது நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறீங்க, எனக்கு சினிமாவை பற்றி எனக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு சினிமாவை பற்றின ஒரு செய்திகள் உங்களிடத்துல கேட்குறேன். அப்போ கேட்கும்போது என்னவாகுது, நீங்கள் அதுக்குண்டான ஞானம் உங்கள்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க. அப்போது அந்த இடத்துல நீங்கள் தான் எனக்கு குருவாக மாறுறீங்க. அப்போ எல்லாமே எல்லாரும் தெரிஞ்சிக்க முடியல. அப்போது தெரிஞ்சிக்க வேண்டிய அந்த செய்திகளை நம்ம கேட்கும்போது யார் சொல்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்க குருவாக இருக்கிறாங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் பல குருக்களை நாம் பார்க்குறோம். ஆனால் இப்போது நாம் சந்தர்ப்பத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டுருக்குறோம், மன நிம்மதியை இழந்துட்டுருக்குறோம். ஆக வாழ்க்கையே நரகமாக மாற்றிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா. அப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நாமும் இப்போது அந்த மெய்ஞானிகளுடைய அருள் சக்தியை நமக்குள்ளே எடுத்து, ஆக நம்முடைய உணர்வுகளை யார் புனிதப்படுத்தக்கூடிய அந்த வழியை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கைக்கே குருவாக மாறுறாங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையே ஒரு நல்வழிக்கு திருப்புறாங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்குறாங்க. உங்களுடைய வாழ்க்கையே பார்த்தோம்னா ஒரு சொர்க்கமாக மாறுது. ஆக உங்களுடைய உயிரை வந்து பார்த்தோம்னா ஒளியின் உடம்பாக மாறுவதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை ஏற்றுறாங்க. அப்போது அந்த செயல்களை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் அந்த வான்வெளி மண்டலத்தின் சக்திகளை தனக்குள்ளே எடுத்து, ஆக உங்களுக்குள்ளே பாய்ச்சி உங்களுடைய உணர்வுகளை தூய்மைப்படுத்தக்கூடிய உன்னத செயலை செய்யக்கூடியவங்க உண்மையான குருவாக இருக்க முடியும். அப்போ சிஷ்யர் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குரு சொல்லக்கூடிய விஷயங்களை ஆக ஆராய்ச்சி பண்ணாமல், ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா ஆராய்ச்சியில் தான் மனசு போகுமே ஒழிஞ்சு அந்த உண்மையை பார்க்க முடியாது. சந்தேகப்படாமல் குரு சொல்கிறத அப்படியே தன்னுடைய சரசின் மேலே ஏற்று, ஆக அவர் சொல்கிறது நிஜம் என்று நம்பி அதன் வழியில் செல்லக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துகிறாங்கன்னா நிச்சயமாக அவங்க அந்த குரு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை முழுமையாக அவங்க உணர்ந்துருவாங்க. அந்த உயிரின் தன்மையை ஒளியாக மாற்றிட முடியும் அவங்களால. இது போன்ற நல்ல வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.